வயசில் என்னையோ எங்கள் அக்காவையோ கையை பிடிச்சி எங்கள் அப்பா கிரவுண்டுக்கு கூப்பிட்டு போகும்போது எல்லாரும் சொன்னாங்க, பெண் பிள்ளைங்க எதுக்கு ஸ்போர்ட்ஸு, படிக்க வையே, இதுங்க விளையாட்டுலையும் இல்லாமல் படிப்புலையும் இல்லாமல் வேஸ்ட்டாக தான் போகுதுங்க, பொண்ணுங்க தானே கல்யாணம் பண்ணி வேறு வீட்டுக்கு போகிறாங்க, எதுக்கு செலவு பண்ணுற அப்படின்லாம் சொன்னாங்க. அதுக்கு எங்கள் அப்பா அவங்கள்ட்டலாம் ஒரு விஷயம் சொன்னாங்க. கடவுள்கிட்ட வேண்டி வேண்டி கேட்டால் கடவுள் பையன் கொடுத்துருவாரு, கடவுளே வந்து பிறந்தாதான் பொண்ணு பிறக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஜென்ரலாகவே வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பண்ணுற பசங்க வந்து படிக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு மித் இருந்துகிட்டே இருக்குது. என்னையும் அப்படி தான் சொன்னாங்க. ஆனால் நான் இப்போது நாமக்கல் கவர்மெண்ட் வெட்டினரி காலேஜில் ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலயமா ஜாயின் பண்ணி ஃபைனல் இயர் வெட்டினரி மெடிசன் படிச்சுட்டு இருக்கேன். என்னால் லைஃப்லேயே மறக்க முடியாத மூமெண்ட் அப்படின்னா நான் இந்த மூமெண்ட் தான் சொல்லுவேன் கண்டிப்பாக. இதுனா ஏஷியன் பேரா கேம்ஸ் 2023 ஹாங்ஸோ சைனாவில் நடந்துச்சு. நான் ஃபைனல்ஸ் வந்து யாங் அப்படின்ற சைனீஸ் பிளேயரோட விளையாடினேன். அவங்க வந்து தி அன்பீட்டபிள், இது வரைக்கும் உலகத்தில் அவங்கள யாருமே ஜெயிச்சது கிடையாது. அவங்க தான் வந்து டோக்கியோ பேரலிம்பிக் சாம்பியன். நானுமே அவங்கள்ட்ட 2 வாட்டி அதுக்கு முன்னாடி தோற்றுருக்கேன். ஸோ ஃபைனல்ஸில் சுற்றி சைனீஸ் க்ரௌட் இருக்காங்க. இந்தியாவுக்கு ஓரமாக ஒரு 10 பேர் உட்கார மாதிரி இடம் கொடுத்துருந்தாங்க. நான் அவ்வளோ க்ரௌட் மத்தியில் ஃபர்ஸ்ட் செட் வின் பண்ணிட்டேன் 21-19 ஸ்கோரில். செகண்ட் செட்டில் நான் 5, அவங்க 16. இன்னும் 4 பாயிண்ட் எடுத்திருந்தாங்கன்னா மேட்சே முடிஞ்சிருக்கும், தேர்ட் செட் போயிருக்கோம். என் பின்னாடி இந்த கோச்சஸுமே அதான் நினச்சாங்க, மொத்த க்ரௌடுமே அதான் நினச்சாங்க. பட் நான் 6-16 ஆரம்பிச்சு 7-16, 8-16, 17-16 வந்து 21-19 நான் செகண்ட் செட் வின் பண்ணி கோல்டு மெடல் ஜெயிக்கிறேன். என் கழுத்தில் கோல்டு மெடல், சைனா ஸ்டேடியமில் எனக்காக நம்ம தேசிய கொடி ஏற்றுறாங்க, நம்ம நேஷ்னல் ஆந்தம் பாடப்படுது. ஸோ சின்ன வயசுலேருந்து இதுதான் மிகப்பெரிய கனவாகவே இருந்திருக்கு. 13 வருஷம் இவ்வளோ போராட்டங்களும் இவ்வளோ தியாகங்களும் இந்த மொமெண்ட்டுக்காக தான். ஸோ சைனாலேருந்து சென்னை ஏர்போர்ட் வந்த உடனேவே என்னோட கோல்டு, சில்வர், பிரான்ஸ் 3 மெடலையும் நான் முட்டி போட்டு எங்கள் அப்பாவுக்கு டெடிகேட் பண்ண தான் என்னால் மறக்கவே முடியாத மொமெண்ட்.